extend a warm welcome to this August gathering on this historic occasion of the Golden Jubilee of Sri Ramakrishna Hospital, marking 50 years of medical excellence, and the Silver Jubilee of Sri Ramakrishna Dental College and Hospital, celebrating 25 years of dental care, together commemorating decades of dedicated, disciplined, compassionate service to humanity. Complementing these achievements, Sri Ramakrishna Dental College and Hospital has been honored with the Institute of Trust Award, reflecting its commitment to ethical education and patient care. The institution continues to serve the community through organized oral health programs, rural clinics, mobile dental service, and preventive camps, and has received appreciation from the Department of Public Health Dentistry. Beyond infrastructure and technology lies the true strength of the Trust's medical and dental institutions. Their commitment to inclusive and compassionate healthcare built upon a legacy of 50 years of medical excellence at Sri Ramakrishna Hospital and 25 years of dental care excellence at Sri Ramakrishna Dental College and Hospital. Through free subsidized treatments, rural outreach programs, preventive healthcare initiatives, comprehensive dental care services, and sustained public health interventions, the hospitals have touched countless lives across social and economic boundaries. With deep gratitude to our founders and our founder trustees, working members of the Trust, successive generation of leaderships who uphold the founder's vision, doctors, caregivers, administrators, staffs, benefactors, partners, and above all, the patients and families who have placed their trust in us over the past 5 decades. I extend my heartfelt congratulations to all the award winners of Sri Ramakrishna Hospital and Sri Ramakrishna Dental College and Hospital. Your unwavering dedication, excellence, and commitment have played a pivotal role in remarkable growth and advancement of these institutions. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் பொன்விழா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் மற்றும் மருத்துவமனையின் வெள்ளி விழா, ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு பயணத்தை தொடர வேண்டும். அதுவும் எல்லோருக்கும் சிறப்பான வைத்தியத்தை தருகின்ற, அவர்களுடைய நோயை உணர்ந்து அந்த நோய்க்கான தீர்வை தருகின்ற பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது ஒரு கடுமையான பயணம். அந்த பயணத்தில் வெற்றி முத்திரையை பதித்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ணா மருத்துவமனை என்பது போற்றுதலுக்குரியது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த பெருமைக்குரியதாகும். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு என்ன காரணம்? பல பேர் எப்படி பணிபுரிந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளில். எதிலுமே ஒரு சேவை மனப்பான்மையும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருந்தால்தான் நாம் எடுத்த காரியம் காலத்தை கடந்து வெற்றியடைய முடியும். அந்த வகையிலே தான் நம்முடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனையினுடைய 50 ஆண்டு கால வெற்றி பயணம் இன்றைக்கும் நம்மாலே பாராட்டப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்வேன், இந்த மருத்துவமனை 100 ஆண்டுகளை கடந்தும் தன்னுடைய வெற்றி கொடியினை இந்த மண்ணில் நிலைநாட்டி காட்டும். 1970 18 ஏக்கர் பரப்பளவில் எல்லோருக்கும் மருத்துவம், ஏழைகளுக்கும் கூட அந்த மருத்துவம், தரவாய்ந்த மருத்துவம் தரப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு நோக்கத்தோடு எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை தொடங்கினார்கள். 4 பெரியவர்கள், 4 பேரிடத்தில் எவ்வளவு ஒற்றுமை இருந்திருந்தால், எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்திருந்தால், சமூகத்தை பற்றிய அவர்களுக்கு இருந்த ஒரு அக்கறை இந்த மருத்துவமனையாக இன்றைக்கு
உயர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு 1000 படுக்கைகள், 16 அறுவை சிகிச்சை அறைகள், நவீனமயமாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஐசியு வசதிகள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையங்கள் என்று பல்வேறு மருத்துவத் துறைகளிலே தன்னிகரற்ற ஒரு நிறுவனமாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மருத்துவமனையாக அது உயர்ந்து நிற்கிறது. பேசுகிற போது சொன்னார்கள், தமிழக முதல்வர் எப்படி நம்முடைய மருத்துவமனையை பாராட்டி சொன்னார்கள் என்பதை சொன்னார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு விதமான விருதுகளை சொன்னார்கள். கோயம்புத்தூரில் முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் 1990, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 2005, முன்னாள் குடியரசுத் தலைவர் நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்ற பெரியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தொடங்கி வைத்த புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையம் 2015 250 கோடி செலவில் உருவான உலகத்தரம் கொண்ட மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வளாகமாக இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புதிய சாதனைகளை படைத்து வருகிறது.